வணக்கங்க, நான் ராஜேஸ்வரி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாங்க ஷார்ஜா போயிட்டு இருக்கோங்க. ஷார்ஜாலேயே ஒரு 2-3 பிளேஸ் சுத்தி பார்க்கலான்னு இருக்கோம். இன்னைக்கும் நாங்க ரெண்டலுக்கு கார் எடுத்திருக்கோம். என்ன கலர்னா, லாஸ்ட் டைம் நாங்க ஒயிட் கலர்ல எங்களுக்கு அந்த கார் கிடைச்சது. இந்த தடவை ஆஷ் கலர்ல கிடைச்சிருக்கு. காரோடைய அவுட் சைடு நான் ஷார்ஜா போய் இறங்கிட்டு நான் காமிக்கிறேன். குட்டி குட்டீஸ் என்ன பண்றீங்க? ஹாய், சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலி. ஹாய். ஷார்ஜாவை பற்றி சொல்லணும்னா யூஏஇல 7 எமிரேட்ஸ் இருக்குங்க. அதில் தேர்டா பெரிய சிட்டி இந்த ஷார்ஜாங்க. அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் துபாய், அபுதாபிக்கு அப்புறம் ஷார்ஜா தேர்டா இருக்கக்கூடிய பிக் சிட்டிங்க. எந்தெந்த பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு வீட்லேயே நாங்கள் சின்ன பிளான் போட்டு தான் வந்தோம். எங்கெங்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரெயின் ரூம்னு ஒன்று இருக்குங்க, அங்கே போகலான்னு இருக்கோம். அதுக்கு அடுத்து சயின்ஸ் மியூசியம் இருக்கு. அதுக்கப்புறம் வாட்டர் ஃப்ரண்ட் பார்க் இருக்கு. இந்த மாதிரி 3 பிளேஸ்க்கு, அதாவது குழந்தைங்க என்ஜாய் பண்ணக்கூடிய இடமா போனா நல்லா இருக்குமே அப்படிங்கறனால இந்த 3 பிளேஸ் சூஸ் பண்ணி நாங்க போயிட்டு இருக்கோம். ஒன் டேல இது 3 தான் கவர் பண்ண முடியும். சோ அதனால இந்த 3 பிளேஸ் போறோம். ஃபர்ஸ்ட் நாங்க இப்போ ரெயின் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்க இப்போ ரெயின் ரூம் வந்துட்டோங்க. இந்த ரெயின் ரூம் 2018ல ஷார்ஜா ஆர்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்க 2500 லிட்டர் வாட்டரை யூஸ் பண்ணி ரெயின் ரூம்ல ரெயினை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரோலிக் மோஷன் சென்சார் மூலமா ரெயின் கிரியேட் ஆகுதுங்க. நம்ம ஸ்லோவா மூவ் பண்ணும்போது நம்ம மேல ரெயின் படாதுங்க. நனையாம ரெயினை நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரெயின் ரூம் என்ட்ரான உடனே ஒரே குஷி ஆயிட்டோங்க. உடனே மேகம் கருக்குது தக்கு சிக்கு தக்கு ஜின் அப்படின்னு பாட்டு பாடிட்டே உள்ள போனோம்னா, நீ வரும்போது நான் மறைவேனா அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் நின்னுருச்சுங்க. ஏன்னா ஹைட்ராலிக் மோஷன் சென்சார் மூலியமா இந்த ரெயின் கிரியேட் பண்ணிருக்கனால நம்ம மூவ் பண்ண நம்ம மேல ரெயின் படாதுங்க. பட் நம்மள சுத்தி ரெயின் வந்துட்டு இருக்குங்க. சூப்பரா இருக்கு அந்த ஃபீலிங். என்னதான் இருந்தாலும் இயற்கை எண்ணெய் கொடுக்கக்கூடிய ரெயின் மாதிரி இல்லைன்னாலும் இது யூஏஇல இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் என்ஜாய்மெண்டாவே இருக்குங்க. ஒரு டைம் போய் என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெயின் ரூம்க்கு 4 மெம்பர் 3 மெம்பர் இந்த மாதிரி அலோவ் பண்றது இல்லைங்க. ஒரு பல்கா மினிமம் 7 மெம்பர்ஸ்க்கு மேல போனாதான் உள்ள அலோவ் பண்றாங்க. எங்க ஃபேமிலியில 4 பேர் போயிருந்தோங்க. இன்னொரு ஃபேமிலியில ஒரு 3 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. இப்படி ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் தான் உள்ள அலோவ் பண்றாங்க. சோ நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்து தான் உள்ள ரெயின் ரூம்குள்ள போனோம். இங்க பாத்தீங்கன்னா, இங்க அடல்ட்டுக்கு 25 திராம் கலெக்ட் பண்றாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15 திராமுங்க. 5 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு 15 திராமுங்க. 5 இயர்ஸ்க்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஃப்ரீயா அலோவ் பண்றாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு டைம் போய் என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா நாங்க ரெயின் ரூம்ல என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பிட்டோங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அடுத்து எங்க போறோம்னுட்டு அடுத்த வீடியோல பாப்போங்க. இந்த வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா நான் ராஜேஸ்வரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாவும் என்கரேஜிங்காவும் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.